ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரட் கீரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 3 கேரட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த கேரட் துருவுறதில் வச்சு நம்ம அதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். நம்ம இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 10 போல் முந்திரியை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கீர் சாப்பிடும்போது அந்த கேரட்டோட வாசனை இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்தது நம்ம 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதே பேனில் நம்ம இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கேரட் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் சுண்டி வரும்போது மேலே ஏடு விழுகும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சைட்லெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா திக்காகிருச்சு. இந்த டைமில் ஸ்வீட்டுக்காக நான் கண்டஸ்டன்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கேரட் கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ரொம்ப சூப்பரான கேரட் கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.